அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், இந்த ஈகோ பேட்டில் பயங்கரமா போகுது, சும்மா சமாளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு இந்த ஷமி அண்ட் அஜித் அகர்கர் மேட்டர்ல? இப்ப இந்தியா ஏ வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2 அன்அஃபிஷியல் டெஸ்ட் மேட்ச் வந்து அக்டோபர் 30 ஸ்டார்ட் ஆகுதா. அதுக்கு இந்தியா ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்குவாடா பிரிச்சு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நான் டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேஸ் மிஸ் அவுட் ஆறாங்க. சஃப்ராஸ் கான ஏன் வந்து பிசிசியும் செலக்டர்ஸும் மிஸ் பண்றாங்கன்னு எனக்கு புரியல, ஏன் அவாய்ட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கு ப்ராப்பரா ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் மேல ஏதாவது டிசிப்ளினரி இஷ்யூ இருக்கா, அதையாவது வெளியில சொல்லுங்க, அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் நல்ல டொமஸ்டிக் ரெக்கார்டு வச்சிருக்காரு, இந்தியாவுக்கும் டீசென்டா பண்ணிருக்காரு. ஆனா ஏன் அவரால் கம்பேக் கொடுக்க முடியல? ஓகேங்களா? ஒரு சில பிளேஸ்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட்ல இடம் பெற்றிருக்காங்க சுமாரா விளையாடி. ஓகேங்களா? அந்த வகையில முகமது ஷமியும் வந்து அவாய்ட் பண்றாங்க. அவர் என்சிஏல கிளியரன்ஸ் வாங்கி இந்தியா ஆடுறது வேற விஷயங்க. ஒரு டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடுறதுல என்ன இருக்கு? இப்ப பெங்காலுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா போலிங் போட்டிருக்காரு. அவர் நல்லா விளையாடனா ஃபிட் ஆயிட்டா டீமுக்குள்ள வந்துடலாம் அஜித் அகர்கர் டைலாக் விட்டாரு. ஆனா ஏன் இந்த 2 அன்அஃபிஷியல் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஒரு ஸ்குவாட்ல கூட அவர் இல்ல? ரொம்பவே வருத்தமாவும் இருக்கு, ஒரு பக்கம் சம கோபமாவும் இருக்கு மக்களே.